சிஸ்டர்ஸ், மத்தேயு 4:4 அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசு கிறிஸ்து பிசாசானவனால் சோதிக்கப்படும் பொழுது இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பிறகு இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். மத்தேயு 4:1 நாம் பார்க்கிறோம், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஏன் ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார்? ஏன் ஆவியானவர் அவரை சோதிக்க அனுமதித்தார் என்று நாம் பார்க்கும்பொழுது, ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செய்த பாவத்தை மனுஷகுமாரன் மேற்கொள்ளும்படியாய் நிழலாட்டமாய் இங்கு தேவன் சோதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆவியானவர், அவர் மேலிருந்த அபிஷேகம், அவர் இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படி, மனிதர்களாகிய நாம் செய்த பாவத்தை மேற்கொள்ளும்படி அவர் இங்கு பூமிக்கு வந்தார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். ஏசாயா 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். இங்கு நாம் பார்க்கிறோம், தேவன் எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? இயேசு கிறிஸ்து எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார்? நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்யவும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவுமே, பாவிகளாகிய நம்மை மரணத்திலிருந்து விடுவித்து நித்திய ஜீவனை கொடுக்கவுமே கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய பிதாவினுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றவே அவர் வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை போன்று நீங்களும் நானும் இந்த நாட்களில் பிசாசானவனால் சோதிக்கப்பட்டு பலவித பாடுகளின் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், நிந்தைகள் மத்தியில், வறுமையின் மத்தியில், வியாதிகளின் மத்தியில் நாம் போய் கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாய் இருக்கிறது. எனவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவனுள்ள வார்த்தையினாலும், அபிஷேகத்தினாலும், பரிசுத்த ஆவியினாலும், ஆவியின் வரங்களினால், கனிகளினாலும். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 119:116 நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். இயேசுவே, இந்த நாளை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் தகப்பனை நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காய் நன்றி. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி அப்பா ஆண்டவரை, இந்த நாட்களில் நாங்கள் எந்த சோதனைகளுக்குள்ளாய் போனாலும், அப்பா ஆண்டவரை, எந்த பாடுகளுக்குள்ளாய் போனாலும், கவலைகளுக்குள்ளாய் இருந்தாலும், வியாதியின் மத்தியில் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும், அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையினால், உம்முடைய வரங்களின் உம்முடைய வல்லமையினால் அப்பா நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறதை அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா நீங்க ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை அனுப்பி உள்ளங்களை தேய்ச்சுங்க. உம்முடைய வார்த்தையினால் அப்பா ஆண்டவரே கடினமாக இருக்கிற இருதயங்களை அப்பா மெழுகு போல உருக செய்யுங்க தகப்பனே. மலை போன்ற பிரச்சனைகள் எங்களுக்கு முன்பாய் உருகி போகட்டும் அப்பா. பள்ளங்கள், மேடுகள், கரடானவைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் சமமாக்கும்படி ஜெபிக்கிறேன் இந்த நாட்களில் அப்பா ஆண்டவரே. தகப்பனே அப்பா, உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு அப்பா ஆண்டவரே நாங்கள் காரியங்களை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்து எப்படி உம்முடைய சித்தத்தை செய்தாரோ அப்பா ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற சித்தத்தை நாங்கள் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய பாடுகள், எங்களுடைய தோல்விகள், எங்களுடைய இல்லாமை, எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மையை நோக்கி பார்க்கிறவர்களாய் அப்பா ஆண்டவரே நாங்கள் பிசாசானவனுக்கு அவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் அப்பா உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களை கடந்து போக பண்ணுங்க தகப்பனே. ஒரு நம்பிக்கை கொடுங்க ஆண்டவரே. ஒரு
அப்பா ஆண்டவரே, வாழ்க்கை குறித்ததான அப்பா ஒரு நோக்கத்தை அப்பா இவர்களுக்கு ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும் தகப்பனே. எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, ரட்சிப்பு ஆண்டவரே உம்மால் வருகிறது. நீர் மாத்திரமே ரட்சிப்பை கொடுக்க முடியும். உம்மை அறியாத ஜனங்கள் அப்பா நாங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யுங்க. எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய வேலை ஸ்தலங்கள், எங்களை சுற்றியுள்ளவர்களிடத்தில் அப்பா ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டில், எங்களுடைய அப்பா நாட்டில் அப்பா ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரம் விளங்கட்டு. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும்படி செபிக்கிறோம். உமக்காய் சாட்சியுள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.